ஹலோ கைஸ், வெல்கம் டு டோமோ அகாடமி. இன்றைக்கி நம்ம டேட்டா விஷுவலைசேஷனில் டைமென்ஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் டைமென்ஷன்னா என்னென்னு சொல்லுவீங்க? ஒன்று 2 டைமென்ஷன், இல்லைனா 3 டைமென்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ டைமென்ஷன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது தான். லைக் எப்படி அப்படின்ட்டுனா டேட்டு, பார்ட்டு, நேமு அண்ட் கேட்டகரிஸ், அதெல்லாம் கேட்டகரை பண்ணுறது தான் வந்து டைமென்ஷன். ஸோ குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு மெயினாக டைமென்ஷனில் இருக்கும். ஸோ மெயினாக இருக்கிறது வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு டைமென்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். லைக் எந்த மாதிரி அப்படின்னா ப்ராடக்ட்ஸு, அட்ரஸ் ஆஃப் த கஸ்டமர், கண்ட்ரி ஆஃப் த ஒரிஜின். நான் ஒரிஜின் வந்து சொல்லியிருந்தேன், பார்ட்டு, லைக் பார்ட்டு, ப்ராடக்ட்டு, கேட்டகரி, அதெல்லாம் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி. ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒன்று ஆல்பா நியூமரிக் கஸ்டமர் ஐடி இதில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, பட் நாட் நியூமரிக் வேல்யூ. ஓகேவா? நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கும், பட் நாட் நியூமரிக் வேல்யூஸ் லைக் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட டைட்டில் விச் யூஸ் டு கேட்டகரிஸ் அண்ட் கேட்டகரி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் that category of the product and vendor list, etc. These are the dimensions. Okay, next example for dimension நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? டேட்டு, ஜியாகிரஃபி, ப்ராடக்ட்டு, கஸ்டமரு. டேட்டில் இயரு, குவார்ட்டரு, மந்த்து, டே எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜியாகிரஃபி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, அது எல்லாமே அதனுடைய பார்ட்டு. ப்ராடக்ட்னா ப்ராடக்டோட நேம், அந்த ப்ராடக்டோட கேட்டகரி, அந்த ப்ராடக்ட் என்ன பிராண்டுங்கிறது. கஸ்டமரோட நேமு, அவரோட ஐடி அண்ட் செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது டைமென்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மெஷர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மெஷரபிள் அதாவது ஒரு ப்ரைஸு, கஸ்டமரோட ரேட்டிங்கு, அதெல்லாம் சொல்கிறது ஒரு மெஷரபிளான திங். ஓகே, அதோட ஃபீல்ட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், டோட்டல் ஆஃப் ஆர்டர், இதெல்லாம் மெஷர் தானே. டோட்டலுங்கிறது ஒரு மெஷர் தான். ஸோ டியூரேஷன்னா டைம் டியூரேஷனுங்கிறதும் ஒரு மெஷர் தான். ஓகேவா? அடுத்து இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கால்குலேட்டிங் த ஆவரேஜ் குவான்டிட்டி, சார்ட்டிங் பை டிசைனிங் குவான்டிட்டி, சம் ஆல் குவான்டிட்டி. சம்மும் ஒரு மெஷர் தான். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் சொல்லலாம், கஸ்டமர் ரேட்டிங்கை சொல்லலாம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சேல்ஸு ஒரு மெஷர் தான், எவ்வளோ சேல் ஆகியிருக்கு அந்த மாதிரி அளவை குறிக்குது இல்லையா? அதனால் பர்ஃபார்மன்ஸ்னால் அவங்க எவ்வளோ அதாவது விற்றுருக்கு, டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஆகிருக்கு, அது இதுவும் பர்ஃபார்மன்ஸு. அடுத்து ஃபினான்ஸ்னால் இது ப்ராஃபிட்டு, லாஸு, ஏர்னிங்ஸு, அதெல்லாம் போகும். ஸோ ஸ்டாட்டிக்ஸு மீனு, மீடியேஷனு, டீவியேஷனு, இதெல்லாம் வருது, ஸ்டாட்டிக்ஸில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெஷரபிள் குவான்டிட்டிஸ்னால இதில் எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸு, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. டிஃப்ரென்ஸு, டைமென்ஷன் மெஷருக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். இதுக்கான வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். டைமென்ஷனோட வேரியபிள்ஸ் என்னவாக இருக்கும்? இண்டிபெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ இதில் இண்டிபெண்ட் வேரியபிளாக லைக் நம்ம இதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டேட்டு, அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ டிபெண்ட் வேரியபிள்னா என்ன? ஒரு மெஷரபிளான ஒரு திங். லைக் நான் சேல்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அதோட கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அது என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு? அதனுடைய சேல்ஸை பற்றி டிபெண்ட் பண்ணி தான் ப்ராஃபிட் இருக்கும். அந்த மாதிரி அது டிபெண்ட்டு, இது இண்டிபெண்ட்டு. அடுத்து இது வந்து மெஷரை வந்து டிபெண்ட் பண்ணாது. அதாவது எனக்கு இங்கே வந்து டைமென்ஷன், டேட், இந்த நாள் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, அதற்கும் இதுக்கும் எனக்கு மெஷர், அதாவது எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு டிபெண்டன்சி கிடையாது. பட் இது டிபெண்ட்னா எப்படின்னா, அந்த நாள் அன்னைக்கு எனக்கு எவ்வளோ சேல் ஆகியிருக்கு அப்படிங்கிறது டிபெண்ட், அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அன்னைக்கு எனக்கு எவ்வளோ சேல் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. லைக் சேல்ஸு, டேட்டு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது டேட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இதில், இதுக்கு சேல்ஸுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அந்த டேட்டில் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு டிபெண்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? இதில் வந்து ஆடிங் ஃபில்டர் பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியல் தான் ஃபில்டர் ஆட் பண்ணுறது. பட் இதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் இருக்குது, அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ண முடியும், இதை அக்ரிகேட் பண்ண முடியாத டைமென்ஷனில் இதை அக்ரிகேட் பண்ணலாம்.
ஸோ இதில் மின் மேக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, இதில் மின் மேக்ஸ் சம் வந்து ஒர்க் ஆகும். பிகாஸ் இது வந்து மெஷரபிள், அதில் எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் நம்மளுக்கு மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்து இதில் 2 டேட்டாவை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? யூஸ்டு டு கம்பேர் டேட்டா லைக் விச் இஸ் டிபெண்டன்ட், ரைட்? தென் வி யூஸ்டு டு கம்பேர். ஓகே. அண்ட் மெட்ரிக், இது வந்து எதுக்குன்னா டைமென்ஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு. இது வந்து மெஷர்ஸா, இது உள்ள 2 டைமென்ஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுதான் இதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேவா? ஆனால் இதுக்கு 2 இருக்கு இல்லையா, 2 டைமென்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறது மெஷர் மூலியமாக பண்ணலாம். லைக் அதை மெஷரிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம், விச் இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.